أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم பெருநாள் தொழுகை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் மிகவும் வலியுறுத்தப்பட்ட சுன்னத்தான தொழுகையாகும். பெருநாள் தொழுகையின் நேரம் சூரியன் உதிப்பிற்கு ஏறக்குறைய 30 நிமிடங்களுக்கு பிறகிலிருந்து லுஹருக்கு முன்பு வரை, அதாவது சூரியன் உச்சிவானிற்கு வரும் வரை. முதலில் தொழுகை நியத். உஸல்லி சுன்னத்தன் லிஈதில் அல்ஹா ரக்அத்தைனி இமாமன் அல்லது மஅமூமன் அதாஅன் லில்லாஹி தஆலா. நீங்கள் இமாமாக தொழுக வைத்தால் பெருநாள் தொழுகை 2 ரக்காத்தை இமாமாக நின்று அல்லாஹ்வுக்காக தொழுகிறேன் என்று நியத் செய்ய வேண்டும். இதுவே இமாமை பின்தொடர்ந்து தொழுதால் பெருநாள் தொழுகை 2 ரக்காத்தை இமாமை பின்தொடர்ந்து அல்லாஹ்வுக்காக தொழுகிறேன் என்று நியத் செய்ய வேண்டும். இதுவே தனியாக தொழுதால் பெருநாள் தொழுகை 2 ரக்காத்தை தனியாக நின்று அல்லாஹ்வுக்காக தொழுகிறேன் என்று நியத் செய்ய வேண்டும். முதல் ரக்காத்தில் தக்பீர் தஹ்ரீமாக்கு பின் சனா அல்லது வஜ்ஹத்து ஓத வேண்டும். அதற்கு பிறகு 7 முறை தக்பீர் கூற வேண்டும். எவ்வொரு தக்பீருக்கு இடையிலும் இந்த தஸ்பீஹை ஓத வேண்டும். சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர். அனைத்து புகழும் அருளும் அல்லாஹ்வுக்கே. அவனை தவிர வேறு இறைவன் இல்லை. அவனே மிகவும் மேன்மையானவன். 7 தக்பீருக்கு பிறகு சூரா அல் ஃபாத்திஹா மற்றும் சூரா அல் அலாவை ஓத வேண்டும், அல்லது வேறு ஒரு துணை சூறாவை கூட ஓதலாம். சூரா அல் அலாவை ஓதுவது சுன்னத்தாகும். அடுத்து அந்த ரக்காத்தை எப்போதும் தொழுவது போன்று தொழுது முடிக்க வேண்டும். அடுத்து 2வது ரக்காத். முதல் ரக்காத் முடிந்து 2வது ரக்காத்துக்கு எழுந்தவுடன் இன்னும் 5 தக்பீர்கள் கூற வேண்டும். ஒவ்வொரு தக்பீருக்கும் இடையில் முதல் ரக்காத்தில் ஓதிய தஸ்பீஹை ஓத வேண்டும். 5 தக்பீருக்கு பிறகு சூரா அல் ஃபாத்திஹா மற்றும் சூரா காஷியாவை ஓத வேண்டும், அல்லது வேறு ஒரு துணை சூறாவை கூட ஓதலாம். சூரா காஷியாவை ஓதுவது சுன்னத்தாகும். பிறகு அந்த ரக்காத்தை எப்போதும் தொழுவது போன்று தொழுது முடித்து சலாம் கொடுக்க வேண்டும்.